வணக்கம், என் பேர் தங்கவேலுங்க. முத்து நரசிலேருந்து பேசுகிறேன். இதான் உங்களுக்கு செம்மரம் வந்து 6 to 7 அடி இருக்கும். உங்களுக்கு 50 கன்று 100 கன்னா பார்சல் அனுப்பிடுவோம். 1000 500னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3 வருஷத்து கன்றுங்க. பாருங்கள், தண்டெல்லாம் எவ்வளோ ஊக்கமாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் செம்மரம் வந்து பாருங்கள், தண்டெல்லாம் எவ்வளோ ஊக்கமாக இருக்குது. குச்சியே கட்டாமல் நீங்கள் வைக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். செம்மர கன்று ஒரு 6 to 7 அடி இருக்கும். செம்மர கன்று இங்கே பாருங்கள், குச்செல்லாம் தடிமமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பரு விட்டுருக்கு பாருங்கள். செம்மர கன்று 6 அடி 7 அடி வரும் கன்று. உங்களுக்கு கன்று வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம். மரம் வந்து இது ஆந்திராவிலேருந்து விதை தான் வாங்கி போட்டிருக்கான். 50 வருஷம் 60 வருஷம் மரத்துலேருந்து தான் விதையெல்லாம் வாங்கி போட்டிருக்கான். தண்டெல்லாம் இவ்வளோ ஊக்கமாக இருக்குன்னு பாருங்கள். கம்பியே கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் கண்ணே வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 3 வருஷம் ஆனதுனால மழை காலம் வெயில் காலம் எல்லாத்தையும் தாங்கி வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் போட்டியெல்லாம் 100க்கு 100 கன்று இப்போ சக்ஸஸ் ஆகிரும். ஒன்றோட பழுதாகாதுங்க. 100 கன்று போட்டியெல்லாம் 100 கன்றுமே வளர்ந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மரம் தான் சொல்லணும். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். தண்டெல்லாம் ஊக்கமாக நல்லா கனமாக இருக்குது பாருங்கள். 100 கன்று 50 கன்னா பார்சல் அனுப்பிடுவோம். 1000 500னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணெல்லாம் உங்களுக்கு இடம் மாற்றி ஒதுக்கி கண்ணெல்லாம் எடுத்து வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் கொடுப்போம் உங்களுக்கு கன்று. இந்த மாதிரி கண்ணுலேருந்து அந்த மாதிரி கண்ணுலேருந்து உங்களுக்கு எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு 5 நாள் 4 நாள் 5 நாள் வச்சுருப்போம். வச்சுருந்து கன்று ஷிஃப்ட்டு பண்ணி இடம் மாற்றி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் கன்று. அந்த மாதிரி கண்ணுலேருந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி கண்ணுலேருந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் பாருங்கள். செம்மர கன்று நல்லா தரமான செம்மர கன்று தான். கீழே தண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக இருக்குன்னு.